ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இரவு நேர வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை, எல்லோருக்கும் இரவு நேர வணக்கம். வாங்க, நைட்டுக்கு என்ன செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கெல்லாம் வேர்த்து ரொம்ப ஊற்றுது. ஆமாம், ரொம்ப வேர்க்குது. கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. அப்பா, என்ன வேர்த்து. மாவு தோசை ஊற்ற போகிறீங்களா? மாவு கோலையில் மாவு எப்படி இருக்கு ஊற்றியா? இத்தனை நாள் ஆனாலும் 3 நாள் 4 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. மாவு இப்படி இருக்கணும். அம்மா இவ்வளோ வேர்த்து ஊற்றுத, தோசை ஊற்றுறீங்க, வேறு ஏதாவது கிண்டலாம்ல? அனில் சேமியா வேறு ஏதாவது? அனில் சேமியா இல்லை நம்மள்கிட்ட. வாங்கிட்டு தான் 2 பாக்கெட் வாங்கி வந்துக்கிண்டு. அனில் சேமியா இல்லை. வேறு தோசைன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா? நின்றுக்கிட்டே இருக்கணும்ல? ஆமாம், நின்றுக்கிட்டே இருக்கணும். வேறு ஏதாவது பண்ணலாம். வேறு என்னத்த பண்ணுறது? ஆனால் காலையில் 5:30 6:30 வரைக்கும் கிச்சனில் நிற்கிறேன். அதுக்கப்புறம் நிற்க மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நிற்கிறேன். இல்லையே, நீங்கள் தான் விளக்குறது 100 வாட்டி விளக்கிட்டு அது கிச்சனில் தானே இருக்குது. விளக்குறது வரக்கூடாதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடாதுன்னா இந்த சைடே வரக்கூடாது. காலையில் போனால் நைட்டு தான் வருவேங்கிற மாதிரி கேட்குறேன். நீங்கள் தான் 10 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து 10 மணிக்கு விளக்குவாங்க, 12 மணிக்கு விளக்குவாங்க, அப்புறம் 1:30 மணிக்கு விளக்குவாங்க. வீடுன்னா வேலை இருக்காதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். வீடுன்னா வேலை இருக்காதா? நம்ம அப்படியே என்ன இதுவா ஹோட்டலில் தங்கியிருக்க? அப்படியே தங்கியிருக்க வீடு தெரிஞ்சுக்க. சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணேன். சாமி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு அவ்வளோ வேலை பார்த்தேன். சாமி ரூமுக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணேன். ஆகா, இதில் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. வருத்தம் வந்துடுது. எப்படி வருத்தம் இல்லாமல் பேச முடியும்? வருத்தம் இருந்தால் வருத்தமாக தான் பேச முடியும். சரி, என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? வாழ்க்கையே ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது, ஒரு நாள் சங்கடமாக இருக்குது. இன்னைக்கு என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு சாமி ரூமெல்லாம் எடுத்து கூட்டினேன். எடுத்து கூட்டி சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அதுவே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட்டியில் இட்டு குளித்தேன். விளைக்கல் விட்டு கூட்டியில் இட்டு குளித்தேன். அப்புறம் இந்த அந்த அந்த இதை எடுத்து பெருவருக்கியா உள்ள சருகெல்லாம் இல்லைனேன். அது நெருப்பு இப்போ ஒன்று வந்தே முடியலை. அதை எரிய மாட்டேன்ருச்சு. அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். எங்கள் ஊரில் வெயில் இப்போ பயங்கரமாக இருக்குது. சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு வாங்கினேன், கீரை வாங்கினேன். கீரை காய்கறி எடுத்து வச்சுட்டு காமிக்கணும். கீரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் வாங்கினேன். அப்புறம் என்ன இந்த கீரணி பழமா? அது என்ன பழம்? தர்பூசணி 1 கிலோ 20 ரூபான்னு வாங்கினேன். 1.5 கிலோ இருந்துச்சு, அது வாங்கினேன். அப்புறம் ஆப்பிள் அது. அப்புறம் கொய்யாப்பழம் வாங்கினேன். 1 கிலோ 80 ரூபா தான் சொன்னேன். கொய்யாப்பழம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கைனா ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சா வாழ தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதில்ல, வாழ தெரியாதவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னன்னு தெரியல. கடவுளோட விசித்திரம் தான் இது. உண்மையில் சொல்ல போனால் வாழ தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதில்ல, வாழ தெரியாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது. அதை போட்டு சொதப்பிட்டு அதை போட்டு இதுன்னுட்டு அப்படி வாழ்கிறாரு. என்ன பண்ணுறது? இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டால் கொஞ்சம் வேர்க்கிறது குறையுமா?
இல்லை எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கெல்லாம் வேர்க்கும். எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கெல்லாம் தோசை சூப்பராக இருக்கு பாரு. மாவு எடுத்துட்டு வச்சோம்னா இது எடுக்காம இருந்துச்சு, எடுத்துட்டு நம்ம அதை வச்சோம்னா மாவு நல்லா இருக்காது. எடுக்காம இருக்குது நல்லா இருக்கு மாவு. இல்லைன்னா 2 தோசை ஊற்றணும், பத்தாது. சாதம் இல்லை போதுமா? அப்புறம் மீதி வச்சா நாளைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு நம்ம அன்னைக்கு இது சந்தையில் இது இறால் வாங்குறேன்னு சொன்னீங்க. இறாலே காணும். இறால் வாங்கணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சந்தையில் இறாலே காணும், விற்று போச்சு. எல்லாமே விற்று போச்சு போல. கொஞ்சம் தண்ணி மாதிரி அதில் இருக்கா? இறால் ஏன் வலிக்க நமக்கு பிடிக்குமா? இறால் ஏன் வலிக்க நமக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. நான் சைவமே சாப்பிட்டு இருந்துருவேன். ஆனால் மீன் சாப்பிடலன்னா உடம்புல ஏதோ ஒரு திம்பு இல்லாத மாதிரியே இருக்கு. மீன் சேர்த்துக்காது. மீன் சேர்த்துக்கதான் வேணும் போல. முள்ளு குத்துக்கணும். இப்போ நாங்கள் வாங்குறது இல்லை, எந்த மீனுமே வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு தொண்டையில் போய் குத்திக்குது. அதெல்லாம் பொறுமையாக சாப்பிடணும். பொறுமையாக சாப்பிட்றவங்களுக்கு தான் மீன் முள்ளாக. மீன் முள்ளுனால அவருக்கு எவ்வளோ கேஸ் வருது? ஆமாம். நான் இதுக்குள்ளே குத்திக்கிட்டேன், அதுக்குள்ளே குத்திக்கிட்டேன், வயிறு வரைக்கும் குத்திக்கிட்டு கூட ஃப்ரெண்ட் கேஸ் வரும் போல். அதுக்கு நம்ம இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, மிளகாயை காய வைக்காமல் இருக்கீங்க. காய வச்சா மறுநாளே அரைக்கணும். அப்படியா? ஆமாம், காய வச்சுலாம் இருக்கக்கூடாது, உடனே அரைக்கணும். அதனால தான் காய வைக்கல. சனிக்கிழமை காய வச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை அரைக்கலாம். அது 2-3 நாள் ரொம்ப விளையாடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில். கடவுளுக்கு வாழ்க்கையில் அதை 2-3 நாள் காய வச்சா துணியிலே அது நல்லா இருக்காது. அதை 2-3 நாள் காய வச்சா அது நல்லா இருக்காது. அதை யாரு 2-3 நாள் எடுத்துட்டு தூக்கிடுது? அது காரம் இல்லையா? மிளகா எல்லாம் ஒரு வாட்டி வச்சாவே அது மூக்கு தும்மும். நல்லா காயணும்ல. எதுவுமே அவங்க அந்தந்த கஷ்டப்பட்டாதான் தெரியும். இப்போ எங்களை சொல்றீல்ல, அந்த கஷ்டம் நீங்களும் ஒரு பேரண்டா இருக்கையில தான் தெரியும். எனக்கு கல்யாணம் பேசல, எனக்கு பார்க்கல எல்லாம் சொல்றீல்ல, அதே உன் பிள்ளைக்குன்னு வரையில தான் உனக்கு தெரியும். ஒரு விளையாட்டு ஜாமானை வாங்கி கொடுக்க, ஒரு பொருளை வாங்கி கொடுக்க, இதெல்லாம் 2 குடும்பமும் 2 மனசும் ஒத்து சேர்ந்து வர்றது, இது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பொண்ணுங்க பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது கிடையாது. இப்போ இருக்க இது பொண்ணுங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், பசங்க பர்ஃபெக்டா இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சமைக்க தெரிஞ்சிருக்கணும், அனுசரிக்க தெரிஞ்சிருக்கணும், விட்டு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், கோபம் வரக்கூடாது. இந்த கேரக்டர் எல்லாம் பசங்கள்கிட்ட தான் இப்போ எதிர்பார்க்குறாங்க, பொண்ணுகள்கிட்ட கிடையாது. பொண்ணுங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்கலாம். இப்போ அப்படிதான் இப்போ ஆகி போச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமை. புரியுதா? பசங்கள்கிட்ட தான் பர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறாங்க. நல்லா சம்பாதிக்கணும், கோவம் வரக்கூடாது. உனக்குன்னு குடும்பம் வேணும்னா நீ அப்படிதான் இருக்கணும். கோவம் வந்து நீ திட்டுனே கத்துனேன்னா நான் அவ்வளோதான் போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்போ அம்மா வீட்டில் குடும்பம் வச்சுக்கணும்னா இப்போ வந்து அம்மா வீட்டில் எத்தனை நாள் சொல்ல விடுவாங்க? அப்பா அம்மா இருக்க வரைக்கும் தானே. அதுக்குள்ளேயும் வேற மாப்பிள்ளை வந்து கட்டிடுறாங்க. என்ன இப்போ அந்த மாப்பிள்ளையும் சரியில்லைன்னா அதுங்க சம்பாதிக்குதுங்க, அது லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. யார் இப்போ அதுக்கெல்லாம் வருந்துறா? யாரும் வருந்துறது இல்லை. அப்புறம் ஏன் எல்லாரும் பௌர்வீகமாக கல்யாணம் பண்ணுறாங்க பாரம்பரியமாக? அப்படியே எல்லாரும் கூட்டிகிட்டே ஓடாங்க. ஒரு சிலருக்கு தான் அமையுது, அதெல்லாம் ஒரு சிலருக்கு அமையிறது கிடையாது. கூட்டிகிட்டு ஓட வேண்டியதானே? வேலை வைக்கிற இடத்துல நீ நல்லா இருக்கியா, வா நீ என்ன அப்படின்னு நடக்குது தானே. அப்படின்னு யோசிக்காம எத்தனை பிள்ளைய பணக்கார பிள்ளையிலே பண்ணுதுங்க. வேலைக்கு இருக்கிற இடத்துல நீ நல்லா இருக்கிய நீ என்ன கேஸ்? அந்த இந்த பொண்ணோட இவளோட படிச்சதுல அந்த ஜுவல்லரி அவர் மக கூட்டிக்கிட்டு எஸ்சி பையனை கூட்டிக்கிட்டு ஓடிச்சான். அவன் வேலைக்கு இல்லையா, சம்பாதிக்கலையா, சொத்து பத்து இல்லையா, எதுவுமே இல்லையா. ஆனா அந்த பையனை பிடிச்சதுன்னு அவனோட போயிடுச்சான்.
அதுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன், அவங்க அப்பா தான் வருத்தப்படுறான், என் மகன் போயிட்டான். கேட்டுச்சு போல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால அது அவனை கூட்டிகிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? வழிக்கு நம்ம எவ்வளோ வெயில் அடித்தாலும் அடுப்பு இடம் மாற்ற மாட்டீங்கல்ல? அடுப்பெல்லாம் இடம் மாற்ற முடியாது. எப்படி மாற்ற முடியும்? இல்லை, வெளியே வச்சு ஊற்றிங்களான்னு கேட்குறேன். வெளியெல்லாம் வச்சு ஊற்ற முடியாது. என்ன எல்லாத்தையும் நான் விறகுட்டு போய் ஒவ்வொரு நாள் வெளியே வச்சு மூட்டும் நினைக்கிறேன். ஆனால் நம்மளால கொண்டு வச்சு என்னால் கொண்டு வச்சுலாம் சமைக்கலாம் முடியாது. விறகுலாம் நிறைய கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்டு நிறைய கிடக்கு, இந்த சைடு நிறைய கிடக்கு, விறகுலாம் கிடக்கு. ஆனால் நம்மளால முடியாது. அதில் கொண்டு வச்சு கேஸ் தான் சமைக்கலாம். நைட் நிறைய வெளியே வச்சு ஊற்றலாம்னா, ஆனால் அடுப்பு ஒழுங்காக அறியாதோ? ஆமாம், காற்றடிக்கும்ல, காற்றடிக்கும். நம்ம மனுஷனுக்கு காற்று தேவைப்படுது, ஆனால் அடுப்புக்கு காற்று வேண்டாம். அப்படிதான் நேற்றுக்கு கோயிலுக்கு விளக்கு போட போயிடல. நம்மளுக்கு காற்று தேவைப்படுது. இது விளக்கு ஏற்றும் போது காற்று வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் காற்று சூப்பராக அடிக்கும். ஆமாம், விளக்கு ஏற்றி முடித்த உடனே காற்று அடிக்க. பஸ்ஸுக்கு நம்ம எதிர்பார்த்து நிற்கல, பஸ் வராது. நமக்கு தேவையில்லை வேண்டாங்கல, பஸ் வந்த மணியமா இருக்கும். அடுத்தடுத்து பஸ் வரும். இது எல்லாரும் சொல்கிற டைலாக் தான், நம்ம மட்டும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் மாத்தூரில் நிற்கல அவர், நம்ம எதிர்பார்க்கையில ஒருத்தன் கூட வரமாட்டேன். எதிர்பார்க்காத போது இந்த ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டு இருப்பேன். அதே அப்படித்தான் இருக்கு நிலைமை. அது மாதிரி ரொம்ப கடினமாக தான் இருக்கு. கடவுள் வாழ்ந்து அதுலேயும் வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சவங்க அவங்க தான். அதனால தான் அவங்கள வயசாகி ரொம்ப இதுன்னு அவங்கள நம்ம சாதனையாளர்களை மாதிரி பார்க்குறோம். எல்லா கஷ்டத்துலேயும் போராடி ஜெயிக்கிறாங்கல்ல. உள்ள கஷ்டம், புருஷன் கஷ்டம், எல்லா கஷ்டத்துலேருந்தும். உறவுகள்னு இருந்தாவே கஷ்டமாக தானே இருக்கு. ஒரு சிலர் இந்த இப்போ வயசாகிலாம் டைவர்ஸ் பண்ணுறாங்களே, அது நல்லதா கெட்டதா? அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப வயசாகி டைவர்ஸ் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சு, இனி என்னத்த வயசாகி டைவர்ஸ்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் டைவர்ஸ் பண்ணி வாழ்றாரு. பெத்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணாம கூடாது. அதெல்லாம் தேவையில்லை. காலம் முடிய போகிற வயசுல டைவர்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு ஆறுதல் வேண்டாமா? உடம்பு சரியில்லைன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஆறுதல் வேண்டாமா? ஆனால் ஒரு சில ஆம்பளைய 40 வருஷம் நான் ஒரு இதில் பார்த்தேன், கிங்கினி கூட்டாரில் 40 வருஷம் என்னோட வாழ்ந்துட்டா. என்ன கதைன்னா, அந்த அம்மா அவரோட ஒய்ஃபுக்கு காட்டில் ஏதோ ப்ராப்ளமா. காட்டில் ஏதோ ப்ராப்ளம்னா இங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு கேட்டதுக்கு எத்தனையோ லட்சம் செலவாகும் அப்படின்னாங்களா. அதையும் செஞ்சு பண்ணாராம். அதையும் செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாராம். அந்த ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டியாந்த போது கூட அந்த அம்மா எந்திரிக்கலையா, சரியானபடி எந்திரிச்சு நடக்கவெல்லாம் முடியலையா. வயசு 60 வயசு தான் இருக்கும் போல அந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி என்னடா கொஞ்ச காலம் இப்படியே விடிச்சான். அதுக்கப்புறம் திருப்பியும் அடைப்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் நாங்களா. அதாவது இந்த இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டல்ல. என்னடா அது இப்படி சொல்றாங்களே, திருப்பி ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ ஆப்ரேஷன் இது பண்றதுக்கு வேணும்னாங்களா. இவர் பார்த்தாரா, இவர் எல்லாமே அடவான வச்சுட்டாராம், சொத்து பூரா. பணங்காசு இல்லையா, எல்லாமே அந்த அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டா, மருந்து மாத்திரை இதுன்னு. கடைசி ஒண்ணுமே இல்லையா. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சாரா, என்னடா பண்றது. அவர் அதே சொல்றாரு, என்னோட 40 வருஷம் பயணிச்சு வந்திருக்கா, அவளை நான் எப்படி விட முடியும்? சாருக்கு சரி நீ செத்தா சாண நான் எப்படி விட முடியும் அப்படின்னு அப்படி சொல்றாரு பாவம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சரி என்னடா பண்றேன்னு ரொம்ப யோசிச்சுக்கல. ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாராம். ஃப்ரெண்டு சொன்னாரா, என்னடா இதான் விஷயமா, இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, 3 சங்கு பூ, செம்பருத்தி பூ, இதெல்லாம் செம்பருத்தி பூ என்னமோ மருந்து ட்ரீட்மெண்ட் சொன்னார். அதெல்லாம் சும்மா 20 ரூபாய்க்குள்ள செலவு உள்ளது. அதை தண்ணியை கொதிக்க வச்சு டெய்லி ஒரு 48 நாள் அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும்னா, அதே மாதிரி அவர் 48 நாள் இவங்க 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணதுல சரியாகலையா. சங்கு பூன்னு சொன்னாரு, செம்பருத்தி சொன்னாரு, சரியா எனக்கு தெரியல. அது நம்மளுடைய இதுல யூடியூப்ல இருக்கு. ஏதோ சும்மா 20 ரூபாய்க்குள்ள வாங்குற பூ தான், ஒரு நாளைக்கு 20 ரூபா தான் செலவு. அதை வாங்கி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில மாலையில கொடுத்தாராம். கொடுத்ததுல அந்த அம்மா ஓரளவு தெம்பாயி எந்திரிச்சு நடந்து இப்பயும் நல்லா இருக்காங்களாம் ஓரளவு.
அதான் அவர் சொன்னார், என்னால் அவளை சாக விட முடியல. 40 வருஷம் எனக்காகவே வாழ்ந்து எனக்கு சமைச்சு போட்டு எனக்காகவே வாழ்ந்தவளை எப்படி நான் சாக விட முடியும், என்னால் முடியலன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணார். அப்படி இருக்க ஆம்பளையிலும் இருக்காது தானே, யோசிச்சு பாரு. அதுதான் சொல்கிறேன், அப்படி இருக்க ஆம்பளையிலும் இருக்காது. அது எனக்கு மனசில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அந்த மாதிரி பாசமான புருஷங்களும் இருக்காது தானே. ஏன்னா அந்த அம்மா மட்டுமா கஷ்டப்பட்டுருக்கோம், இவருந்தான் கஷ்டப்பட்டுருப்பாரு பிள்ளைகளை வளர்க்க. இதுங்க இருந்தாலும் அவர் சொல்கிறது என் பொண்டாட்டி அவள் தான் எல்லா கஷ்டமும் பட்டாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா கொடுத்து வச்சம்மா, உண்மையில் சொல்ல போனால் அந்த மாதிரி புருஷன் கிடைக்கும். இப்போ நடந்து தெரியுது, எல்லா வேலையும் ஓரளவு வேலையெல்லாம் பார்க்குதான். ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாட்டியும் ஓரளவு வேலையெல்லாம் பார்க்குது, பண்ணது செய்யுதுன்னாரு. அந்த மாதிரி உள்ளங்களும் இருக்கு தானே, அந்யோன்யமா இருந்திருக்காங்க. அப்படி நைட்டுக்கு என்ன டின்னர்? நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை ஃப்ரெண்ட்ஸ், தோசை குழம்பு. மத்தியானம் சாம்பார் தான். சட்னி வைக்க இதெல்லாம் இருக்குது, தேங்காய் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இருக்குது, இது புதினா தலையெல்லாம் இருக்குது, வேண்டாம் இதே வச்சு கொண்டு விட்டேன். பொடி இருக்குது, இட்லி பொடி வேணாம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். தோசை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பூ அங்கே பாருங்க, லேசாக நல்லா லேசாக இருக்குது பாரு. மாவு நல்லா இருந்தால் தோசை சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தோசை வேணாலும் கணக்கு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பழம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் பாருங்கள். இது 1 கிலோ 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாப்பழம். இது ஆப்பிள் 1/2 கிலோ சந்தையில் வாங்கியது. சந்தையில் வாங்கினது 1/2 கிலோ 110 ரூபா. இது 110 ரூபா, இது 10 ரூபா. ரெண்டுமே முருங்கைக்காய், ஆமாம் ரெண்டுமே 10 ரூபா தான். இது 20 ரூபா, இது 10 ரூபா. பீட்ரூட்டு இது 10 ரூபா. பீன்ஸு, கேரட்டு 10 ரூபா, இது 10 ரூபா. வாட்டர் மெலன் வந்து 30 ரூபா. அதெல்லாம் கூம்பு சைஸில் இருக்குது. அதான் என்னவோ தெரில, அது நறுக்கணும், நறுக்காம விட்டோம், கெட்டு போயிடும்னு நினைக்கிறேன் போய். இது வந்து முள்ளங்கி 10 ரூபா, இது பாவக்காய் 20 ரூபா, இது 10 ரூபா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காய், சந்தையில் வாங்கிய காய், சந்தையில் வாங்கின காய். இனிமேல் விளக்குக்கு திரி மாத்திரேன் அத்தியாரம். திரியை காணும், பழைய திரியை எடுத்து போட்டாச்சு. புது திரி எடுக்க வேண்டும், எடுத்து மடித்து கொள்ள வேண்டும். எப்பவும் ஒரு திரி எடுத்து மடிச்சு தான் போடுவேன் என் மம்மி, அது நல்லது. பூ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ கட்டிட்டேன், வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன் உடனே. மல்லிகைப்பூ இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ 100 வந்து 40 ரூபா. எங்கே வாங்குனீங்க? சந்தையில். சந்தையில் நான் அந்த அதுக்குள்ளேயும் கட்டிட்டீங்க? கட்டிட்டேன். இங்கே வேறு இவ்வளோ. நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை சாமிக்கு வைக்க ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு வைக்கிறக்காண்டி. இங்கே பாருங்க, எல்லாம் சுத்தம் பண்ணேன் பாரு, எப்படி இருக்குன்னு நீட்டாக எல்லாம் பொட்டு வச்சு சுத்தம் பண்ணி எல்லாம். சாமி பளபளப்பாக உள்ளது. ஆமாம், அப்படி தான் வச்சுக்கணும் சாமியை. சாமி பிரைட்டாக வைக்கிறது அல்லவா? ஆமாம்.
எண்ணெய் நெல்லில் ஊற்றணும், ஊற்றிட்டு வரணும். இல்லை எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வந்துடுறேன். எண்ணெய் எடுத்துகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டு இது ரெண்டும் என்கிட்டே வச்சா தேவையில்ல, கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, இங்கனைக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி நீட் பண்ணியிருக்கேன், பொட்டெல்லாம் வச்சு தொடச்சி எல்லாம் நீட் பண்ணியிருக்கேன். இந்த உப்பை இங்கே கொண்டு போய் கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கி இருந்துச்சு, நாளைக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கணும் கழுவி, நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீலாக்கு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீலாக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூஸே வரல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.